உலக தமிழ் மக்களானவருக்கும் வணக்கம். இது mohatechintamil. நான் உங்கள் மோகன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் வாட்ஸ்அப்பில் பொதுவாக ஒருத்தர் நீங்கள் பிளாக் ஆன் பண்ணும்போது அவங்கள மறுபடியும் நீங்கள் வந்து அன்பிளாக் ஆன் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் ஆல்ரெடி நீங்கள் வந்து அனுப்பி வச்சிருக்க மெசேஜ் எதுவுமே பார்த்தீங்கன்னா டெலிட் ஆனதாகாது. ஆனால் இங்கே வந்து பாருங்கள், தவிர்த்து நீங்கள் வந்து ரிப்போர்ட் அண்ட் பிளாக் ஆன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ப்ரீவியஸாக இருக்கிற எல்லா மெசேஜும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆனதாகிடும். அவங்க மறுபடியும் நீங்கள் வந்து அன்பிளாக் பண்ணாலும் சரி, அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ பர்மனெண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிட் ஆனதாகிடும். ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து டெலிட் பண்ண அந்த மெசேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வேணும்னா அது எப்படி ரெக்கவர் பண்ணி எடுக்குது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரி, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். வாட்ஸ்அப்பில் நான் இந்த பர்சன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமாக சைடில் உங்களுக்கு 3 டாட் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பாருங்கள், நீங்கள் வந்து இந்த பிளாக் பட்டன் கிளிக் பண்ணும்போது மறுபடியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்பிளாக் வந்து பண்ணிக்கலாம். பட் அதே நேரத்தில் ரிப்போர்ட் அண்ட் பிளாக் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கும் போது உங்களுடைய மெசேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலிட் ஆனது ஆகிடும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அந்த நபரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா மெசேஜஸும் நம்மளுக்கு வந்து டெலிட் ஆனது ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து பாருங்கள், நான் வந்து அன்பிளாக்கும் பண்ணி காட்டுறவங்களுக்கு அந்த மெசேஜ் இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்களே வந்து செக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் போயிட்டு இங்கே கீழே அக்கௌண்ட் இருக்குது, அக்கௌண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரைவசி அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே பிளாக் காண்டாக்டில் இங்கே அந்த பர்சனோட நேம் இருக்குது. நான் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அன்பிளாக் பட்டன் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். மறுபடியும் நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ அந்த பர்சனோட மெசேஜஸ் எல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்களே வந்து பார்க்கலாம். அவருடைய மெசேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நமக்கு வந்து கிடைக்காது. இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த மெசேஜஸ் எப்படி மறுபடியும் நம்ம வந்து ரெக்கவர் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். பட் என்னன்னா, கொஞ்சம் ப்ரீவியஸாக நீங்கள் அனுப்பின மெசேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து டெலிட் ஆனது ஆகிட்டு இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி வந்து எல்லா மெசேஜஸும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, அவருடைய ஆப் இன்ஃபர்மேஷனில் போயிட்டு இந்த ஸ்டோரேஜ் பட்டன் வந்து கிளிக் பண்ணிட்டு அவருடைய ஸ்டோரேஜ் கிளியர் ஸ்டோரேஜ் அண்ட் கிளியர் கேஷ் இருக்கியா, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளியர் வந்து பண்ணிக்கிறேன். அடுத்து இரண்டாவதாக இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து செய்ய வேண்டியிருக்கும். ஃபைல் மேனேஜர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபைல் மேனேஜர் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள், இங்கே இருக்கு பாருங்கள். அதை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே உங்களுடைய வாட்ஸ்அப் பண்ணுற அந்த ஆப் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் டேட்டா பேசஸ் அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் ஸ்டோர் 2020 அப்படின்னு இருக்கு இல்லையா, இது லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சைடில் உங்களுக்கு 3 டாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரீநேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து டைப் பண்ணிக்கோங்க. பேக்கப் ஐஃபன் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோதாங்க ப்ராசஸ். இப்போ ஓவரால் ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து வாட்ஸ்அப் மறுபடியும் பார்த்தா நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அக்ரி அண்ட் கண்டினியூ பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து எப்படி ஒரு ப்ராசஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தாங்க எல்லாமே. இங்கே நம்பர் கொடுத்துருக்கேன், அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஓடிபி பார்த்தீங்கன்னா நான் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக உள்ள போயிடுது. இங்கே பாருங்கள், டு ஃபைண்ட் அண்ட் ரீஸ்டோர் யுவர் பேக்கப் ஃப்ரம் கூகுள் டிரைவ் அலோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. நான் வந்து கண்டினியூ பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பர்மிஷன் இருக்குது, பர்மிஷன் எல்லாம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீஸ்டோர் அப்படின்னு சொல்லி கேட்குது இல்லையா, ரீஸ்டோர் கொடுத்துங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீவியஸாக இருக்கிற எல்லா மெசேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஸ்டோர் ஆனதாகும். ஸ்கிப் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரீஸ்டோர் ஆனதாக ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ என்னுடைய 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கொடுத்துட்டு அந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம், ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்த எல்லா மெசேஜஸும் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே இருக்குது. பட் இப்போ ரீசெண்டாக நான் வந்து சாட் பண்ண இல்லையா, அந்த மெசேஜ் மட்டும்தான் இல்லை, மற்றபடி எல்லா மெசேஜும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருச்சு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மெசேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீவியஸாக இருக்கிற மெசேஜ் எல்லாம் நீங்கள் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக டெலிட் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி ஈஸியாக நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கூட நான் நினைச்சதா இந்த வீடியோ பண்ணேன். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க நம்ம கூட மறக்காம ஷேர் பண்ணி சப்போர்ட் வந்து பண்ணுங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அதுவே உங்களுக்கு நானும் போக நன்றி, வணக்கம். Are you listening? Damn.